வணக்கம். இன்னைக்கு 1918ல ரிலீஸ் ஆன கீச்சக வதம் அந்த படத்தை பத்தி தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். தமிழ் மொழியின் முதல் மௌன படம். இந்த படத்தை இயக்குனது, ஸ்கிரிப்ட் எழுதுனது, டைரக்ட் பண்ணது எனக்கு தெரிஞ்சு 80 to 90% ஒர்க் பண்ணினது ஆர் நடராஜ முதலியார். இவர் வேலூரில் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். ஒரு கட்டத்தில் பைசைக்கிள் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது சைக்கிள் 25 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அதுக்கப்புறம் கார் பிஸ்னஸ்க்கு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்தியனாக காரை சேல்ஸ் பண்ணவது நடராஜ முதலியார் தான். அப்போ ஒரு காரு 1000 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. இவருக்கு ஃபோட்டோகிராஃபிலெலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அப்புறம் தாதா சாஹேப் பால்கே படத்தை பார்த்ததுக்கப்புறம் நாமளும் ஏன் தமிழில் இந்த மாதிரி படத்தை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு வந்திருக்கு. நல்ல ஆசையை நிறைவேற்றுறதுக்கு கடவுள் அதற்கான சூழ்நிலையும் அதற்கு தேவையான மனிதர்களையும் கண்டிப்பாக அனுப்பி வைப்பார் இல்லையா? அதே மாதிரி அவருக்கும் அதற்கு தேவையான மனிதர்களை, டெக்னீஷியன்ஸை அனுப்பி வச்சிருக்காரு. அதனால் அவர் படம் எடுக்க வேண்டிய வேலையை ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை 35,000 பட்ஜெட்டில் 5 வாரத்தில் எடுத்து முடிச்சிருக்காங்க. படத்தோட ரீல் மட்டும் 6,000 அடி. துரதிர்ஷ்டவசமாக இந்த படத்தோட பிரிண்ட் எதுவுமே சர்வைவ் ஆகவே இல்லை. இந்த படம் மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் அஞ்ஞாத வாசத்துக்காக மத்ஸ்ய ராஜ்யத்துக்கு போகிறாங்க. அங்கே நடக்கிற ஒரு சம்பவத்தை ஒட்டி எடுத்தது தாங்க இந்த படத்தோட கதை. விராட மன்னன் மத்ஸ்ய ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு வராரு. அவருடைய மனைவி சுதேஷ்னா. சுதேஷ்னாவின் சகோதரர் தான் கீச்சகன். பஞ்ச பாண்டவர்கள் 5வரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைக்காரங்களா அங்கே இருக்காங்க. அதே போல திரௌபதி சுதேஷ்னா கிட்ட வேலைக்கு பணிப்பெண்ணா இருக்காங்க, செய்யந்திரிங்கிற பேர்ல. தன் சகோதரிய காண வந்த கீச்சகன் செய்யந்திரிய சந்தித்ததும் அவங்களுடைய அழகுல மயங்கி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறாங்க, காதலிக்கணும்னு விரும்புகிறாங்க. தனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு செய்யந்திரி எடுத்து சொல்லியும் கீச்சகன் விடவே இல்லை. அவருடைய தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. வலுக்கட்டாயமாக கையை பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறதுன்னு அவருடைய அட்டகாசம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. திரௌபதியால, அதாவது செய்யந்திரியால இந்த துன்பத்தை பொறுத்துக்கவே முடியல. எவ்வளோ காலம்தான் இந்த துன்பத்தை சகிச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு ரொம்ப மனம் முடைஞ்சு போகிறாங்க. கீச்சகன் தன் சகோதரியான சுதேஷ்னா கிட்ட தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறாங்க. அவங்களும் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக செய்யந்திரி கிட்ட சொல்லி நீ ஹெல்ப் பண்ணுன்னு அனுப்பி வைக்கிறாங்க. கீச்சகனுக்கும் பணி செஞ்சுக்கிட்டு வராங்க செய்யந்திரி. மறுபடியும் அவருடைய தொந்தரவு அதிகமாயிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் குடி போதையில் செய்யந்திரியை துரத்திக்கிட்டே வர்றாரு. அவங்க ஓடி போய் நிற்கிற இடம் விராட மன்னனின் சபையாக இருக்கு. அங்கே எல்லாரும் கூடியிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் விட்டுட்டு வந்துடுறாரு. இந்த துன்பத்தை பொறுத்துக்கவே முடியாத செய்யந்திரி தன் கணவர்கள்கிட்ட இதை பற்றி சொல்கிறாங்க. எந்த பெண்ணால தான் இந்த மாதிரி தொந்தரவை எத்தனை காலத்துக்கு பொறுத்துக்க முடியும்? ஆனால் யுதிஷ்டிரன் கொஞ்ச காலம் பொறுத்துக்கோ, கீச்சகனை கொலை பண்ணிடலாம், ஆனால் அது இப்போ செஞ்சோம் அப்படின்னா நாம் தான் பஞ்ச பாண்டவர்கள்ங்கிற உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், அதனால் கொஞ்ச காலம் பொறுத்துருன்னு அட்வைஸ் பண்ணுறாரு. மற்ற கணவர்களுக்கு எவ்வளோதான் கோபம் வந்தாலும் அண்ணனோட பேச்சை கேட்டே ஆகணும்னு பொறுமை காக்குறாங்க. ஆனால் பீமனுக்கு எப்படியாவது கண்டம் துண்டமாக வெட்டி போடணுங்கிற கோபம், ஆத்திரம் அதிகமாக இருக்கு. அண்ணனுடைய பேச்சை கேட்டு மௌனமாக இருக்காரு. திரௌபதி பீமனை சந்திச்சு மறுபடியும் தன்னுடைய வேதனையை சொல்கிறாங்க.
எனக்காக நீ இத பண்ணி தான் ஆகணும்னு வற்புறுத்துறாங்க. ரொம்ப யோசிச்சுட்டு, சரி நீ எப்படியாவது கீச்சகன நடன சபைக்கு அழைச்சிட்டு வந்துரு. நான் மத்தத பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சையந்திரி கீச்சகன் கிட்ட போறாங்க. கீச்சகன் மறுபடியும் அவங்க கிட்ட நெருங்கி போகிறாங்க. இந்த தடவை சையந்திரி தடுக்கல, கோபப்படல, பயப்படல. அவங்களுடைய ஆசைக்கு இணங்குற மாதிரி நடிக்கிறாங்க. ஓடி பிடிச்சு விளையாடுற மாதிரி விளையாடுறாங்க. அவங்க ஓடி வந்து நடன சபைக்கு அழைச்சிட்டு வராங்க. கீச்சகன் சையந்திரி தன் கூட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியாம தன்னுடைய ஆசைக்கு இணங்க போறாங்க, தன்னுடைய ஆசை நிறைவேற போறது அப்படின்னு அவரை துரத்திக்கிட்டு நடன சபைக்கு வந்து சேர்றாரு. ஆனா அங்க சையந்திரி இல்ல, வள்ளலாங்கிற பீமன் தான் அங்க இருக்காரு. கீச்சகனோட 2 பேருக்குமே சண்டை ஏற்படுது. கீச்சகனும் சரியான போர் வீரன்தான், வலிமை வாய்ந்தவன். 2 பேரும் நல்ல சண்டை போடுறாங்க. முடிவுல கீச்சகன் கொல்லப்படுறாரு. இதுதாங்க இந்த படத்தோட கதை. நடராஜ முதலியார் ஏன் முதல் படமா இந்த கதையை சூஸ் பண்ணாரு? உங்க யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? நான் அனலைஸ் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதாவது இந்த கதையில எல்லா வித எமோஷன்ஸுமே இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இது முதல் மௌன படம். டயலாக் சுத்தமா கிடையாது. ஒன்லி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அண்ட் பாடி லாங்குவேஜ். இதை வச்சுதான் அவங்க படத்தை எடுத்தே ஆகணும். எல்லார்கிட்டையும் அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனும் இருக்கணும், பாடி லாங்குவேஜும் இருக்கணும். அதை வச்சு ஒரு கதையை கன்வே பண்றதுன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த கதையில எல்லா வித எமோஷன்ஸையுமே மௌனத்தாலேயே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. கோபம், வெறுப்பு, பயம், நடுக்கம், வீரம், அப்புறம் பொறுமை. சையந்திரியோட கோபம், நடுக்கம். ஏன்னா கீச்சகன் ஒரு பெண்ணுக்கிட்ட, யாரா இருந்தாலுமே ஒரு பெண் கிட்ட தவறான முறையில நடந்துக்கிறாங்க அப்படின்னாவே ஒரு பயம் இருக்கும், நடுக்கம் இருக்கும். அது எல்லாமே வெளிப்படுத்தி இருப்பாங்க. அப்புறம் அந்த பயம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கோபமா மாறும், பழி வாங்குற குணமா மாறும். அதுவும் அந்த கதையில இருக்கு. பீமனுடைய கோபம், அவங்களுடைய ஆவேசம், கீச்சகனை அழிக்கிற விதம், கீச்சகனுடைய வீரம். ஏன்னா அவரும் வந்து வீரத்துல சலிச்சவரே கிடையாது. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது. அதே போல யுதிஷ்டிரன், அவருடைய பொறுமை. பஞ்சபாண்டவர்கள் எல்லாருமே தன் அண்ணனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இன்னும் கொஞ்ச காலம்தான், இந்த துன்பத்தை பொறுத்துக்கிட்டு தான் போகணும்னு அவங்க அந்த பொறுமையை வெளிப்படுத்துறது. இந்த மாதிரி எல்லா எமோஷன்ஸையுமே உள்ளடங்கி இருக்கிற ஒரு கதை கட்டம் அப்படின்னா அது இந்த விராட பர்வத்துல நடக்கிறது தாங்க, கீச்சக வதம். அதனாலதான் வந்து நடராஜ முதலியார் இந்த கதையை பேஸ் பண்ணி படம் எடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னன்னு கண்டிப்பா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. கீச்சகனா ராஜு முதலியாரும் திரௌபதியா ஜீவ ரத்னமும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைட்டில எழுதுனது குருசாமி முதலியாரும் திருவேங்கட முதலியாரும். ஹிந்தி டைட்டில் எழுதுனது தேவதாஸ் காந்தி, நம் மகாத்மா காந்தியின் மகன். 1918 எல்ஃபின்ஸ்டோன் தியேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. 1923 இந்தியா ஃபிலிம் ஸ்டூடியோல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்க. அதில் அவர் எடுத்த படம் மட்டும் இல்லை, அவர் தன்னுடைய மகனையும் இழந்திருக்காரு. அதனால தாங்க நமக்கு எந்த பிரிண்ட்டுமே கிடைக்கல. இவர் எடுத்த மற்ற படங்கள் ருக்மிணி சத்யபாமா, திரௌபதி வஸ்திராபரணம், லவகுசா, மார்க்கண்டேயா, காளிங்க மர்தனம், மஹிராவணா, இந்த படம் எல்லாமே எடுத்திருக்காரு. ஆனால் அதுவும் நமக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லணுங்க.